மில்கார் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு ஒரு சமையல்கார் வேணும்னு சொன்னாங்க. நம்ம ராசாத்தி இருக்குல்ல, ராசாத்தி அக்கா அவளை தான் அனுப்பி வச்சேன். அப்படிங்களா? ஆமாம், ராசாத்தி அக்கா செய்கிறது எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும்ச்சு அனுப்பி வச்சிருக்கேன். என்னாச்சோ தெரியல. இல்லை, அது அந்த அக்கா எங்கே போனாலும் அந்த அக்கா கைராசி வந்து சமையல் வந்து யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான். எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்டது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த அக்காவை தான் கூப்பிடுவாங்க பக்கத்தில். எங்கள் ஊர்லேயே பார்க்குதுன்னா பக்கத்தில் அந்த அக்கா தான் எல்லா வீட்டுக்குமே ஒரு சின்ன விசேஷம்னா எல்லா வீட்டுக்கும் போய் செஞ்சுட்டு வருவாங்க. சரி. இப்போ இன்னைக்கு அதான் மில்லுக்காரர் கூப்பிட்டுருப்பாராட்டிருக்குது. அப்புறம் போயிருக்காங்க போய் செஞ்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். போய் செஞ்சு இப்போ என்ன ஆச்சுன்னா அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அந்த மில்லுக்காரருக்கு வந்து வகை வகையாக ருசியாக அவங்க பசங்களாட்டு பிள்ளைங்களாட்டு எல்லாமே அவங்க வீட்டில் சாப்பிட்றது. எப்போன்னா ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு தடவையுமே ருசியாகவே செய்யணும். வகை வகையாகவும் இருக்கணும், புதுசாகவும் இருக்கணும், பழசெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து வெளியே ஆர்டரெல்லாம் பண்ணி வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாமல் இவங்க வந்து என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு வீட்லேயே செய்கிறாங்க. வகை வகையாக ருசியாக நல்லா தின்னு பழக்கம். நாட்டு சமையல் தான் இல்லை, அவங்க எல்லாமே பழகிருக்காங்க. எல்லாமே தெரியும். ஆமாம், இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி இப்போ பசங்களுக்கு இப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குது. போய் பழகிட்டு வந்துருச்சாங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாச்சு. ட்ரைனிங் எடுத்து செய்தா. அப்புறம் என்னாச்சு, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. யார் இந்த வந்தவங்க சமையல்காரரு ஒரு 10 பேருக்கு மேலேயே இருக்கு. இந்த மாதிரி 11ஆவதா தெரியல, எப்படி தெரியல. சமையல்காரர் வந்து அத்தனை செஞ்சுருக்காங்க. செஞ்சு என்னாச்சு, அந்த மில்லுக்காரர் பசங்களாட்டு அவராகட்டு அப்புறம் நல்லா சாப்பிடுவாள். நல்லா வகையாக நல்லா திங்கணும். நேரத்துக்கு கொஞ்சம் குறையா இருந்தால் பேசிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆள். குறை சொல்லிகிட்டே இருக்கிறதா வேலை. அந்த பசங்களும் சரி அவரும் சரி இப்படியே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அதனால இந்த ராசாத்தியக்கள் கூப்பிட்டதான் அவங்க அப்பா அதனால தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போக வேண்டாம், அவருக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு. இவருக்கு ஒரு சரியான பாடம் சொல்லி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க அந்த அக்கா. எனக்கு என்னென்னு சொன்ன தெரியல. அப்புறம் அந்த அக்காலாம் கேள்வி கேட்டதுக்கு அவர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. ஓ, இவர் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாரே, பரவாயில்லையே, இவர் சரியா சாமானியப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு அந்த அக்கா நினச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன சமையல் சொல்கிறீங்களா, நான் எல்லாமே செய்கிறேன். வர்றவங்களுக்கெல்லாம் 3 மாதம் வந்து கெடும். 3 மாதம் வந்து ஒவ்வொரு சமையல்காரர் இருந்துட்டு போகிறாங்க. சரி. அப்புறம் அதே மாதிரி 3 மாதம் இருந்துட்டு போயாச்சு. இந்த அக்கா வந்து நான் வந்துட்டேன்னா நான் ஏதோ சமையல் இருப்பேன், 3 மாதம் கழித்து போக மாட்டேன். இல்லையே, உன்னோட இது முடிஞ்சிருமே அப்படிங்கிறார் மில்லுக்காரர். அதுக்கு மேலே வந்து உனக்கு இருக்க முடியாது, எங்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நான் பிடிக்கிற மாதிரி செஞ்சு தர்றேன். சரி பார்க்கலாம். சரி, யாரையுமே வச்சுட்டு இருந்ததில்ல 3 மாதத்துக்கு மேலே, பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த ராசாத்தி அக்கா தினம் ருசியாக ஆக்கி நல்லா வகை வகையாக கொடுக்குது. நல்லா உனத்தியாக நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பாடு எப்படி இருக்கு அப்படியே ஆமாம், அப்படியே நக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படி செய்யுமா? ஒரு நேரமும் அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்துருக்குறாங்க. குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு. அப்புறம் 3ஆவது மாதம் ஆச்சா, இது எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குன்ட்டார் அவரு. ஆமாம், மில்லுக்காரர் பசங்க எல்லாம் சாப்பிட்றவங்க எல்லாம் குளிச்சு போச்சு. அப்போ எல்லாம் 3 மாதம் ஆனது குளிச்சு போச்சு, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. எல்லாம் செய்கிற மாதிரி தான் இருக்குது, இது என்ன மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. சரி, அப்படியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு இது ஒரு போட்டியாகவே வச்சுக்கலான்ட்டு இன்னும் 10 மாஸ்டர் சமையல்கார பொம்பளைங்களும் ஒரு 10-20 பேர் வந்து ஒரு இதே பண்ணிடலாம் நம்ம பண்ண வீட்டில் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாள் சமைக்கிறாங்க. மாயா பஜார் சமையல் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. சரி. அப்புறம் பார்த்தா என்னடா ஒரே இந்த யூடியூப்லையெல்லாம் வருது, இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் சமைக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் பார்த்ததுன்னா எங்கே சமைச்சாலும் கடைசியில் அவங்க வந்து நல்லா அதே மாதிரி தான் இருக்குது. குறை சொல்கிறாங்க. வேறு மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை.
எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் என்ன டேஸ்ட்டு. கடைசியில் ஏதோ ஒன்று குறை சொல்லி அவங்களுக்கு மனசு சங்கடமாக பண்ணி விட்டுறாங்க. சரின்ட்டு இந்த ராசாத்தி அக்கா என்ன பண்ணுச்சு, நான் செய்கிறதுங்க வந்து எப்படின்னா எல்லாரும் செஞ்சு முடிச்சாச்சு, இனி வந்து நான் செய்கிற சமையல் நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது, நல்லா சாப்பிடுவீங்க, ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் விரதம் இருக்கணுங்க அப்படின்ட்டு. ஆமாம், விரதம் இருக்கணும் அப்படின்னு. விரதம் இருக்கணும்னா தண்ணியெல்லாம் குடிக்கலாம், சரி, கொஞ்சம் ஏதோ அப்பப்போ ஒரு பிஸ்கட்டு இந்த மாதிரியெல்லாம் அளவாக சாப்பிட்டுக்கலாம், சோறு மட்டும் சாப்பிடக்கூடாது. சரி சரி. அந்த மாதிரி 3 நாள் விரதம் இருந்தால் அந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த இத்தனை நாள் வந்து இதெல்லாம் இவங்க செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அழுத்து போச்சு, நான் செஞ்சது அழுத்து போச்சு. அதனால வந்து ஒரு 3 மாதம் ஒரு 3 நாள் விரதம் இருக்கணும். சரியான 3 நாள் விரதம் இருந்து காப்பி டீ குடிக்கலாம் வேண்டாங்களா, ஒரு பிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு முறுக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு இவங்களும் சாப்பிட்டு 3 நாள் தானே, ஆனால் அத்தனை டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டேஸ்ட்டு வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயும் மறக்க முடியாது. சரி சரி. அப்புறம் சரின்ட்டு அந்த பிஸ்கட்டு டீ இந்த மாதிரியெல்லாம் குடிச்சிட்டு அந்த டைமுக்கு இது பண்ணிடுறாங்க. அப்புறம் 3ஆவது நாள் வந்தது. ராசாத்தி அக்கா என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் வாங்க சாமி எல்லாம் சமையல் ஆயிடுச்சு, வந்து உட்காருங்க அப்படின்ட்டு தட்டு நிறைய போட்டு வைக்கிறாங்க. சோறு, வெள்ளை சோறு ஊறுகாய். வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாதா? தண்ணி நல்லா ஊற்றி